இப்போ வரைக்கும் சித்தச்சிட்டு அறிமுகம், பண்டைய வரலாறு, இப்போ வரைக்கும் நம்ம சித்தச்சிட்டு அறிமுகம், சித்தச்சிட்டு என்ன, அதோட பிரயோஜனம் என்ன, அது உருவாக்குனது யாரு, அதோட பண்டைய வரலாறு என்ன, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சித்தச்சிட்டு பிரிவுகள் பார்த்தோம். அந்த 78 காடு எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் முக்கிய சித்தச்சிட்டு பார்த்தோம். அப்புறம் கோட் கார்ட்ஸ் 14 காட்சி பார்த்தோம். அதுக்கப்புறம் நேற்று 40 காட்சி பார்த்தோம். 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற 4 பிரிவு இருக்கிற 40 காட்சி பார்த்தோம். இப்போ அந்த சித்தச்சிட்டுகளை எப்படி யூஸ் பண்றது, எத்தனை காடுகள் எடுக்கிறது, அந்த மாதிரி எத்தனை காடுகள் பரப்புற முறைகள் என்ன, சித்தச்சிட்டை எப்படி பரப்பி வைக்கிறது, எப்படி எடுக்கிறது, எத்தனை காடு எடுக்கிறது, எந்த கேள்விக்கு எத்தனை காடு எடுக்கிறது, ஒவ்வொரு காடுக்கும் ஒவ்வொரு சித்தச்சிட்டுக்கும் என்ன அர்த்தம், அதெல்லாம் பார்ப்போம். இப்போ ஒரு காடை பிரித்து வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோங்க, அவரை என்ன சொல்றோம்னா இது சொல்றோம். நீங்க வந்து எத்தனை காடு எடுக்கணும்னு நான் சொல்றேன்னு சொல்லி 1 காடு, 3 காடு, 5 காடு, 7 காடு, 12 காடு, 13 காடு, அவருடைய கேள்வி தெரிஞ்சு சொல்றேன். அப்படி மொத்தம் 38 வகையா சித்தச்சிட்டுகளை எடுக்கலாம், கார்காட்சி எடுக்கலாம். அந்த 38 வகைகளில் முக்கியமான, குழப்பமில்லாத எளிமையான வகைகளா, அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வகைகளா, முக்கியமான வகைகளா, ஒரு 12 மட்டும் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸுகளில் 12 மட்டும் பார்க்க போகிறோம். நிச்சயமெல்லாம் நீங்கள் தேவைப்படும் போது எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னாலும் சரி, இல்லை மற்ற இதில் பார்த்தீங்கன்னா சரி, மற்ற சோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா சரி கிடைக்கும். ஸோ எந்த முக்கியமான சித்தச்சீட்டை பரப்பு முறைகள், அதாவது டார்கெட்ஸ் எப்படி இருக்குதுன்ற ஸ்ப்ரெட்ஸை நான் 12 ஸ்ப்ரெட்ஸ் மட்டும் நான் இப்போ விளக்கி சொல்ல போகிறேன். எப்படி எடுக்கிறது, என்னென்ன ஒவ்வொரு கார்டுக்கு என்ன அர்த்தம், ஸ்ப்ரெட்டுடைய வேறு என்ன தமிழ். ஸோ ஒவ்வொரு ஸ்ப்ரெட்டாக பார்ப்போம். இதில் முதல் ஸ்ப்ரெட் ஒரு கார்டு. ஒரு கார்டுங்கிறது மொத்தம் 3 வகை எடுக்கும். நீங்கள் ஒரு நெட்டற்றா இருந்தீங்க, தியானம் செய்கிறவராக இருந்தீங்கன்னா இன்னைக்கு என்ன தியானம் செய்யறது அப்படின்னு ஒரு கார்டு இருக்கும். டெய்லி காலையில் இருந்துச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தியானம் செய்யறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எந்த யுக்தியை பயன்படுத்தி, எந்த தியான யுக்தியை பயன்படுத்தி இன்னைக்கு நாள் பூரா இன்னைக்கு எந்த தியான யுக்தியை பயன்படுத்தி தியானத்தில் இருக்கிறதுங்கிறது நீங்கள் ஒரு கார்டு எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தியான யுக்திகள் எல்லாம் இருக்கிற தியான யுக்தியில் இருக்கிற விபிடின்னு இருக்கிறது டெக்னிக் இருக்கலாம், இல்லை புத்தருடைய கார்டு எடுத்துக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு கார்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தியான யுக்திகள் சம்மந்தமாக இருக்கிற கார்டு எடுத்துக்கணும். இன்றைய தியானம் என்ன அப்படிங்கிறது. ரெண்டாவது, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா, இல்லை தடையா இருக்கா, இல்லை இன்னைக்கு செய்யப்போகிற காரியம் எப்படி இருக்கு, இது புதுசு ஆரம்பிக்கலாம், இன்னைக்கு பயணம் எப்படி இருக்கு, வாகனம் பயணம் எப்படி இருக்கு, காசு வரவு எப்படி இருக்கு, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா, ஏதாவது நடக்குமா, ஏதாவது பாசிட்டிவாக நடக்குமா, இல்லை கொஞ்சம் நெகட்டிவாக நடக்குமா, இல்லை கம்பெனி பண்ணுறது இல்லைதா, இதெல்லாம் நாம் பார்க்கலாம். இன்றைய நாள் எப்படின்னு எடுத்தீங்கன்னா டெய்லி காலையில் இருந்துச்சு, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு பிரச்சனை இருக்கு, ஸோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லு அப்படின்னு ஒரே கார்டில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும், ஒரே ஒரு கார்டு எடுக்கிறேன், அதில் பதில் சொல்லுன்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சொல்லி எடுக்கிறேன். ஸோ இப்படி 3 வகையாக ஒரு கார்டு எடுக்கும். ஒரு கார்டு எடுக்குது இந்த 3 வகையில் எடுக்கணும். ஏன்னா இன்றைய தியானம் எடுக்கணும், இல்லைன்னா இன்றைய நாள் எப்படின்னு எடுக்கணும், இல்லைன்னா இப்போ நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையுடைய தீர்வு என்னன்னு எடுக்கணும். இது 3 வகையில் தான் ஒரு கார்டு எடுக்கணும். ஸோ அடுத்ததாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முக்கியமானது. அடுத்தது 3 கார்டு. 3 கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால தெருவுகள். முக்கால தெருவுகள்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளா வேணும்னா, எதிர்காலம் எப்படி இருக்கும்? இது இப்படியே பண்றதா? இல்ல நிறுத்துறதா? இல்ல என்ன பண்றதுன்னு இருக்குது. இல்ல நம்ம உடம்பு பத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா உடம்பு எப்படி இருக்கு? இதுல உடம்பு நல்லா இருக்கா? அப்படின்னு கடந்த காலத்துல எப்படி இருக்கு? நிகழ்காலத்துல எப்படி இருக்கு? எதிர்காலத்துல எப்படி இருக்கு? அப்படின்னு பார்த்து நிகழ்காலம், கடந்த காலம், முதல் நீங்க ஸ்ப்ரெட் எடுத்து வச்சுட்டு, பிரிச்சு வச்சுட்டு, ஒரு கார்டு எடுக்குறீங்க, வச்சிடுறீங்க. 2வது கார்டு எடுக்குறீங்க, வச்சிடுறீங்க. 3வது கார்டு எடுக்குறீங்க, வச்சிடுறீங்க. முதல்ல எடுத்த கார்ட கடந்த காலம்னு வச்சுக்கங்க. 2வது எடுத்த கார்ட நிகழ்காலம்னு வச்சுக்கங்க. 3வது எடுத்த கார்ட எதிர்காலம்னு வச்சுக்கங்க. இப்படி 3 கார்டா பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு சிந்திச்சுட்டு பரப்பரப்புறேன். 2வது 3வது முறை என்னன்னா 4 கார்டு. 4 கார்டுல என்னன்னா, நீங்க முக்கியமா பார்க்கக்கூடியது உறவுகள், ரிலேஷன்ஷிப்ஸ். அது கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், தாய் தந்தையா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். யாராவது எந்த உறவா வேணா இருக்கலாம். உறவுகள்ல மொத்தம் 4 கார்டு. அதே மாரி விரிச்சு வச்சுட்டு இடது கையில கண்ண மூடிட்டு ஃபீல் பண்ணி எடுத்தீங்கன்னா, ஒரு கார்டு எடுக்கும்போது முதல் கார்டு எடுத்து வைக்கிறீங்க. 2வது கார்டு எடுத்து முதல் கார்டு எடுத்து தனியா வச்சுடுறீங்க. 2வது கார்டு எடுத்து தனியா வச்சுடுறீங்க. 3வது கார்டு எடுத்து தனியா வச்சுடுறீங்க. 4வது கார்டு எடுத்து தனியா வச்சுடுறீங்க. முதல்ல எடுத்தீங்க இல்லையா? அந்த கார்டு வந்து நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த உறவுல நீங்க எந்த உறவ பத்தி எடுக்கீங்களோ, அந்த உறவுல நீங்க எப்படி இருக்கீங்கங்கிறது முதல் கார்டு. ஆப்போசிட் பார்ட்டி எதிராளி மத்தவங்க எப்படி இருக்காங்கங்கிறது 2வது கார்டு. இந்த உறவு எப்படி இருக்கு? உறவோட தன்மை எப்படி இருக்குங்கிறது 3வது கார்டு. அப்புறம் இந்த உறவு ஹையஸ்ட் பாசிபிலிட்டி என்ன? இந்த உறவு உங்களுடைய குரோத்துடைய, உங்களுடைய வளர்ச்சியுடைய ஹையஸ்ட் பாசிபிலிட்டி என்னங்கிறது 4வது கார்டு. ஸோ முதல்ல ஒரு கார்டா இன்றைய தியானம், இன்றைய நாள் எப்படி இருக்கு? அப்புறம் 3வதா இந்த பிரச்சனை இப்ப இருக்கிற பிரச்சனையுடைய தீர்வு என்ன? இப்படி ஒரு கார்டு எடுக்கிறோம். 3 கார்டா முக்காலம் எடுக்கிறோம். என்னன்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எடுக்கிறோம். 4 கார்டா ரிலேஷன்ஷிப் உறவுகள் எடுக்கிறோம். நீங்க, மத்தவங்க, ஒரு உறவோட தன்மை எப்படி இருக்கு? அந்த உறவோட உச்சக்கட்ட சாத்தியக்கூறு என்னன்னு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்தது 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ மொத்தம் 5 கார்டு. அது வந்து உள்ளும் புறமும் தருவது. உங்க உள் மனசு எப்படி இருக்கு? உள் ஃபீலிங் உணர்வும், உணர்ச்சியும் எப்படி இருக்கு? வெளி சூழ்நிலை எப்படி இருக்கு? அப்படின்னு 2யும் கம்பைன் பண்ணி பார்த்தது தான் இந்த 5 கார்டு. இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி கார்ட ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடுறீங்க. முதல் கார்டு எடுக்கிறீங்க, 2வது கார்டு எடுக்கிறீங்க, 3வது கார்டு எடுக்கிறீங்க, 4வது கார்டு எடுக்கிறீங்க, 5வது கார்டு எடுக்கிறீங்க. முதல் கார்டு இப்பத்திய சூழ்நிலை எப்படி இருக்கு? இப்பத்திய வெளி சூழ்நிலை எப்படி இருக்கு? அப்புறம் 2வது கார்டு வெளிப்புறத்திலிருந்து வர பாதிப்புகள் என்ன? வெளியே இருக்கிற இதுனால, இப்ப நீங்க எடுத்துக்கிற பிரச்சனைக்கு நடந்திருக்கிற வெளிப்புற பாதிப்புகள் என்ன? 3வது கார்டு உங்களுக்கு தெரியாத உள்ள நீங்க என்னென்ன விதத்துல பண்ணீங்க? உங்களுக்கு தெரியாமலே நீங்க என்னென்ன விதத்துல உள்ள உணர்வுல, உணர்ச்சியில மாறியிருக்கீங்க. 4வது கார்டு விழிப்புணர்வுல, அவேர்னஸ்ல நீங்க எங்க குரோத் ஆயிருக்கீங்க. 5வது கார்டு அப்படி உள்ள உங்க உணர்வையும், உணர்ச்சியும் வெளியே இருக்கிற சூழ்நிலையும் எப்படி கம்பைன் பண்றது? திரும்பவும் சொல்றேன். இந்த கார்டுடைய பேரு உள்ளும் புறமும் திறவுகோல். முதல் கார்டு இப்போதைய சூழ்நிலை. 2வது கார்டு வெளிப்புற பாதிப்புகள். 3வது நீங்கள் அறியாத உள்மாற்றங்கள். 4வது விழிப்புணர்வின் புதிய தளம். 5வது உள்ளும் புறமும் ஒருங்கிணைத்தல். இது வந்து 4வது ஸ்ப்ரெட். முதல் ஸ்ப்ரெட் ஒரு கார்டு இன்றைய தியானம் அப்படின்னு எடுக்கலாம். இல்ல இன்றைய நாள் எப்படின்னு எடுக்கலாம். அதுல ஒரு பிரச்சனையோட தீர்வுன்னு எடுக்கலாம். 2வது கார்டு முக்கால தெருவோல் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எடுக்கிறது.
3வது பரப்பு முறை வந்து உறவுகள் துறவுகள். 4 கார்டு. நீங்க முதல் கார்டு நீங்க, 2வது கார்டு மத்தவங்க எப்படி இருக்காங்க, 3வது கார்டு அந்த ரிலேஷன்ஷிப்போட தன்மை எப்படி இருக்கு, 4வது கார்டு அந்த உறவோட உச்சகட்ட சாத்தியக்கூறு என்ன. 4வது ஸ்ப்ரெட்டு உள்ளும் புறமும் துறவுகள். இது வந்து மொத்தம் 5 கார்டு. இப்போதைய சூழ்நிலை, வெளிப்புற பாதிப்பு, நீங்கள் அறியாத உள்மாற்றங்கள், விழிப்புணர்வின் புதிய தளம், உள்ளும் புறமும் ஒருங்கிணைத்தல். அடுத்து 5வது கார்டு. இந்த 5வது கார்டு மொத்தம் 6 கார்டு. இந்த 5வது பரப்புற முறை வந்து 6 கார்டு. முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, முதல் கார்டு, 2வது கார்டு, 3வது கார்டு, 4வது கார்டு, 5வது கார்டு, 6வது கார்டுன்னு 6 கார்டு எடுத்துடுறீங்க. முதல் கார்டு சுயம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுடைய சுயம் எப்படி இருக்குங்கிறது. 2வது உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறது. 3வது உங்க பணத்தை பத்திய பண நிலைமை எப்படி இருக்கு? பணம் ஃபைனான்ஸ் எப்படி இருக்குங்கிறது. முதல் கார்டு நீங்க எப்படி இருக்கீங்கங்கிறது. 2வது கார்டு உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கு? உறவுகள் எப்படி இருக்குங்கிறது. 3வது கார்டு பணம். உங்க ஃபைனான்ஸ் எப்படி இருக்குங்கிறது. 4வது கார்டு உங்க தொழில், உங்க ஒர்க்கு அல்லது பிசினஸ் எப்படி இருக்குங்கிறது. 5வது கார்டு உங்க உடலோட ஆரோக்கியம். உங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறது. 6வது கார்டு உங்களுடைய டிராவல்ஸ், பயணங்கள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்ல விளைவை கொடுக்குமா? இல்ல பயணங்கள் போறதா? பயணங்கள் அருகில் இருக்கா? சுற்றுலா போவீங்களா? இல்ல பிசினஸ் வாங்க போவீங்களா? இல்ல ஃபேமிலி ட்ரிப்பா போவீங்களா? எப்படி போவீங்க? ஸோ இந்த ஒட்டுமொத்த பார்வை தரவுகள் வந்து மொத்தம் 5வது ஸ்ப்ரெட்டு. 5வது சித்தச்சீட்டு பரப்பு முறையில் 5வது பரப்பு முறை. மொத்தம் 6 கார்டு. என்னென்ன கார்டுனா சுயம், உறவுகள், பணம், தொழில், ஆரோக்கியம், பயணங்கள். இதுக்கு அடுத்தது 6வது ஸ்ப்ரெட்டு. சூழ்நிலைக்கேற்ற செயல் திறவுகள். இதனுடைய பேரு. மொத்தம் 7 கார்டு. சூழ்நிலைக்கேற்ற செயல் திறவுகள் வந்து 7 கார்டு. இந்த 7 கார்டு எப்படின்னா, நீங்க வரிசையா ஸ்ப்ரெட் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7ன்னு 1, 2, 3 1வது கார்டு எடுத்து வச்சிருக்கீங்க, 2வது கார்டு எடுத்து வச்சிருக்கீங்க, 3வது கார்டு எடுத்து வச்சிருக்கீங்க, 4வது கார்டு, 5வது கார்டு, 6வது கார்டு, 7வது கார்டு எடுத்து வச்சுட்டு, முதல் கார்டு கடந்த காலம் சூழ்நிலைக்கேற்ற செயல் திறவுகள்ல முதல் கார்டு கடந்த காலம். கடந்த காலம் எப்படி இருந்ததுங்கிறது. 2வது நிகழ்காலம். நிகழ்காலம் எப்படி இருக்குங்கிறது. 3வது கார்டு எதிர்காலம். எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறது. இப்படி 3 காலம் இப்படி இருக்கும்போது, கடந்த காலம் இப்படி இருந்தது, நிகழ்காலம் இப்படி இருக்கு, எதிர்காலம் இப்படி இருக்க போகுது. அப்போ இந்த சூழ்நிலைக்கு என்ன செயல் செய்யணுமோ அது 4வது கார்டு. நீங்க என்ன செயல் செய்யணும்னு சூழ்நிலைக்கேற்ற செயலை சஜெஸ்ட் பண்றது 4வது கார்டு. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது, மத்தவங்க எப்படி இருக்காங்க, என்ன நினைக்கிறாங்க, நீங்க எடுத்திருக்கிற இதை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, மத்தவங்க என்ன ஃபீல் பண்றாங்கங்கிறது 5வது கார்டு. நீங்க செய்ய நினைக்கிற விஷயத்துக்கு தடைகள் எப்படி எப்படி இருக்கு, என்னென்ன தடைகள், அதை எப்படி தாண்டுறது, தடைகளை பத்தி சொல்றது 6வது கார்டு. இதை நீங்க நீங்க செய்ய நினைக்கிற செயலை, சூழ்நிலைக்கேற்ற செயலை செஞ்சீங்கன்னா அந்த செயலுடைய விளைவுகள் என்னென்ன வருங்கிறது 7வது கார்டு. ஸோ இந்த சூழ்நிலைக்கேற்ற செயல் தொடர்புகள்ல மொத்த 7 கார்டு என்னென்னா, கடந்த காலம் நீங்க ஒரு செயல் செய்ய நினைக்கிறீங்க. கடந்த காலம் எப்படி இருந்தது, நிகழ்காலம் எப்படி இருக்கு, எதிர்காலம் என்ன ஆக போகுது, அந்த செயலை நீங்க செய்யறதா வேண்டாமா, என்ன செய்யணும், நீங்க எப்படி செய்யணும், யார் மூலம் செய்யணும், அதெல்லாம் 4வது கார்டு. மற்றவங்க நீங்க அந்த செயலை செய்யறத பத்தி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, அது 5வது கார்டு. அந்த செயல் நீங்க செய்யறதுக்கு என்னென்ன தடைகள் வருங்கிறது 6வது கார்டு. நீங்க அந்த செயலை செஞ்சீங்கன்னா என்னென்ன விளைவுகள் வருங்கிறது 7வது கார்டு. ஸோ 6வது ஸ்பிரிட்டான இது வந்து சூழ்நிலை செயல் திறவுகள்ல முதல் கார்டுக்கு அடுத்த காலம், 2வது கார்டு நிகழ்காலம், 3வது கார்டு எதிர்காலம், 4வது கார்டு சூழ்நிலைக்கேற்ற செயல், 5வது கார்டு மற்றவர்கள், 6வது கார்டு தடைகள், 7வது கார்டு விளைவுகள். அடுத்த ஸ்ப்ரெட்டும் வந்து 7 கார்டு தான். 7வது ஸ்ப்ரெட்டு ஆம் இல்லை திறவுகள். ஆமா, இல்லை, எஸ், நோ, செய்யதா வேண்டாமா, ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஆமா, இல்லை, ஆமாவா இல்லையாங்க சொல்ற திறவுகள். இது வந்து மொத்தம் 7 கார்டு. அதுல மொத்தம் 7 கார்டு எடுத்துருக்கு. முதல் கார்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃபீல் பண்ணி இடதுகையில் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒவ்வொரு கார்டாக 7 கார்டு எடுத்து வச்சிருக்கீங்க.
முதல் கார்டு வெளி உலகத்தில் நீங்கள் ஒரு செய்யறதா வேண்டாமான்னு கேட்குறீங்க. அந்த செயலை செஞ்சீங்கன்னா என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிற வெளி உலகத்தில் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறது முதல் கார்டு. வெளி உலகத்தில் அந்த செயலை நீங்கள் செய்யறதுக்கு வெளி உலகத்தில் என்னென்ன தடைகள் இருக்குங்கிறது ரெண்டாவது கார்டு. அதே மாதிரி அந்த செயலை நீங்கள் செய்யறதுக்கு வெளி உலகத்தில் என்னென்ன உதவிகள் கிடைக்குங்கிறது மூணாவது கார்டு. நீங்கள் ஆமா இல்லைன்னு கேள்வி கேட்க நினைக்கிற, ஆமா இல்லைன்னு பதில் கேட்குற, பதில் கிடைக்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னங்கிறது நாலாவது கார்டு. கேள்வி நாலாவது கார்டு. உள்ள உங்க உணர்வு உங்க உணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அது அந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன உணர்ச்சியும் உணர்வையும் உணர்ச்சியும் பொறுத்த வரைக்கும் என்ன விளைவு ஏற்படுங்கிறது அஞ்சாவது கார்டு. அந்த உங்க உணர்வு உணர்ச்சியில அந்த செயலை செய்யறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்குங்கிறது ஆறாவது கார்டு. நீங்க உணர்வு உணர்ச்சியில நீங்க அந்த செயலை செய்யறதுக்கு எது ஹெல்ப் என்னென்ன உணர்வு உணர்ச்சி ஹெல்ப் பண்ணுதுங்கிறது ஏழாவது கார்டு. ஸோ ஆம்பளை திறவுகோல்ல 7 காலில் 7வது சித்து பார்க்குற முறையான இதில் ஆம்பளை திறவுகோல்ல 7 கார்டு என்னென்னா வெளி உலக விளைவுகள், வெளி உலக தடைகள், வெளி உலக உதவிகள், கேள்வி. முதல் கார்டு வெளி உலக விளைவுகள், 2வது கார்டு வெளி உலக தடைகள், 3வது கார்டு வெளி உலக உதவிகள், 4வது கார்டு கேள்வி, 5வது கார்டு உள்ளார்ந்த விளைவுகள், 6வது கார்டு உள்ளார்ந்த தடைகள், 7வது கார்டு உள்ளார்ந்த உதவிகள். அடுத்தது பார்க்கலாம். 8வது கார்டும் 7 கார்டு தான். 8வது சித்த பார்க்கும் முறையும் 7 கார்டு தான். இதுக்கு பேர் காலத்தை கடக்கும் திறவுகோல். இந்த காலத்தை கடக்கும் திறவுகோல்ல அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 கார்டு எடுத்து வச்சிருக்கீங்க. அதில் முதல் கார்டு சொல்றது நீங்க எந்த பிரச்சனையை பத்தி கேள்வி கேட்குறீங்களோ அந்த பிரச்சனையில உங்க பங்கு என்ன, அதே மாதிரி நீங்க அப்படிங்கிறது முதல் கார்டு சொல்லுங்க. நீங்க இந்த ஸ்ப்ரெட்டை இந்த பார்க்கும் முறையை எந்த பிரச்சனையை குறித்து கேட்குறீங்களோ அந்த பிரச்சனையில் உங்க பங்கு என்னன்னு முதல் கார்டு சொல்லுது. அப்புறம் 2வது கார்டு இந்த பிரச்சனையினால நிகழ்காலத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு 2வது கார்டு சொல்லுது. நீங்க இப்போ எந்த பிரச்சனைக்காக இந்த திறவுகளை எடுத்துட்டீங்களோ அந்த பிரச்சனைனால நிகழ்காலத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டு அப்படிங்கிறத 2வது கார்டு சொல்லுது. எதிர்காலத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்னு 3வது கார்டு சொல்லுது. இந்த பிரச்சனையை தாண்டறதுக்கு நீங்க என்னென்ன பழக்கங்களை பழகணும், புது பழக்கங்கள் என்னென்ன பழகணும், நீங்க புதுசா பழக வேண்டிய பழக்கங்கள் என்னென்னங்கிறது 4வது கார்டு சொல்லுது. இந்த பிரச்சனையை பத்தி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு 5வது கார்டு சொல்லுது. இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா என்னென்ன செய்யக்கூடாது, தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்னென்னு 6வது கார்டு சொல்லுது. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு 7வது கார்டு சொல்லுது. ஸோ இந்த காலத்தை கடக்கும் ஒரு அப்படிங்கிற இந்த சித்தத்தை பார்க்கும் முறையில் 7 கார்டுடைய வரிசை என்னன்னா நீங்க பார்க்குற பிரச்சனையில நீங்க எந்த பிரச்சனை அந்த பிரச்சனையில உங்க பங்கு என்னங்கிறது முதல் கார்டு. நிகழ்கால பாதிப்புகள் என்னங்கிறது 2வது கார்டு. எதிர்கால பாதிப்புகள் என்னங்கிறது 3வது கார்டு. பழகி கொள்ள வேண்டிய பழக்கங்கள் 4வது கார்டு. மற்றவங்க அந்த பிரச்சனையை பற்றி என்ன நினைக்கிறாங்க 5வது கார்டு. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்னங்கிறது 6வது கார்டு. இந்த பிரச்சனைக்கு தீர்க்கிறதுக்கு தீர்வு என்னங்கிறது 7வது கார்டு. இது இந்த சித்தி பறக்கும் முறைகள் இது 8வது முறை. மொத்தம் 12 முறை முக்கியமான முறைகள் 12 முறை செலக்ட் பண்ணிங்க. அதில் 8 முறை பார்த்துக்கலாம். இப்போ 9வது முறை. 9வது முறை என்னன்னா சித்தி பார்க்கும் முறையில் 9வது முறை அரைவட்ட திறவுகோல். இதுவும் 7 கார்டு தான். அது 7 கார்டு என்னென்னா நீங்க கேட்கிற பிரச்சனையில கடந்த காலம் என்ன அப்படிங்கிறது முதல் கார்டு. 2வது கார்டு நிகழ்காலம் என்னங்கிறது 2வது கார்டு. எதிர்காலம் என்னங்கிறது 3வது கார்டு. அந்த பிரச்சனையை பற்றி இருக்கும் கேள்விகள் 4வது கார்டு. அந்த பிரச்சனையை சூழ்ந்திருக்கும் சக்திகள் 5வது கார்டு. உங்களுக்கு அந்த பிரச்சனையை பற்றி இருக்கிற நம்பிக்கைகளும் அந்த பிரச்சனையை பற்றி இருக்கிற பயங்களும் என்னங்கிறது 6வது கார்டு. அந்த பிரச்சனையால் வந்த விளைவு என்னங்கிறது 7வது கார்டு. திரும்பவும் சொல்கிறேன். அரைவட்ட திறவுகளில் 7 கார்டில் 9வது பறக்கும் முறையில் 9வது முறை அரைவட்ட திறவுகள். அதில்
முதல் கார்டு கடந்த காலம், 2வது கார்டு நிகழ்காலம், 3வது கார்டு எதிர்காலம், 4வது கார்டு இந்த பிரச்சனை பற்றி கேள்விகள் என்ன, 5வது கார்டு சூழ்ந்திருக்கும் சக்திகள் என்ன, 6வது கார்டு நம்பிக்கைகளும் பயங்களும். இந்த பிரச்சனையினால பிரச்சனை மேல உங்களுக்கு நம்பிக்கை என்ன, இந்த பிரச்சனைக்கான பயம் என்ன. 7வது கார்டு இந்த பிரச்சனையினால் வந்த விளைவு என்னங்கிறது 7 கார்டு. இப்போ 9 வகையா நம்ம சித்திச்சிட்டு பரப்பும் முறையில் நம்ம 9 வகையை பார்த்தோம். மொத்தம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் 12 வகை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் 9 வகை பார்த்தோம். இப்போ அடுத்தது 10வது முறையும் பார்க்கலாம். எப்படி சித்திச்சிட்டு பார்க்கறதுன்னு. சித்திச்சு பறக்கும் முறையில் இது 10வது முறை. பறக்கும் பறவை திறவுகோல். இதுவும் 7 கார்டு தான். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கிற பிரச்சனையில் இப்போ இங்கே எப்படி இருக்குங்கிறது முதல் கார்டு. இப்போ நீங்கள் நினைக்கிற பிரச்சனைக்கு எதிர்ப்பு என்னென்ன வருதுங்கிறது 2வது கார்டு. அதுக்காக நீங்கள் என்ன செய்யணுங்கிறது 3வது கார்டு. உங்கள் உள்ளுணர்வு எப்படி இருக்குங்கிறது 4வது கார்டு. அந்த உள்ளுணர்வுக்கு ஏற்ற செயலா எந்த செயலை நீங்கள் செய்யணுங்கிறது 5வது கார்டு. ரிலாக்ஸ் ஆகி எதை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறது 6வது கார்டு. ஓய்வுத்தன்மையாக எதை ஏற்றுக்கணுங்கிறது 6வது கார்டு. இந்த பிரச்சனையினால இந்த பிரச்சனையை தீர்க்கும் போது நீங்கள் அவேர்னஸில் எந்த ஸ்பேஸுக்கு போவீங்கிறது 7வது கார்டு. விழிப்புணர்வு புரியுது. ஸோ பறக்கும் பறவை திறவுகோல்ல முதல் கார்டு இப்போது இங்கே எப்படி இருக்கு அப்படிங்கிறது. 2வது எதிர்ப்பு. நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனைக்கும் தீர்வுக்கும் எதிர்ப்பு எங்கேருந்து வருதுங்கிறது 2வது கார்டு. அதற்குரிய செயல். அந்த எதிர்ப்புக்காக நாம் செய்யக்கூடிய செயல் என்னங்கிறது 3வது கார்டு. உள்ளுணர்வு எப்படி இருக்குங்கிறது 4வது கார்டு. உள்ளுணர்வு 4வது கார்டு. அந்த உள்ளுணர்வுக்குரிய புத்தாலத்தனமான செயல். இந்த உள்ளுணர்வை ஃபீல் பண்ணி அதன் மூலம் செய்யக்கூடிய புத்தாலத்தனமான செயல் என்னங்கிறது 5வது கார்டு. அதே மாதிரி 6வது கார்டு ஓய்வுத்தன்மையாக எதை ஏற்றுக்கணுங்கிறது, எந்த விஷயத்தை ஏற்றுக்கணும், எதில் ஓய்வுத்தன்மை வரணுங்கிறது 6வது கார்டு. ஓய்வுத்தன்மையை ஏற்றுக்கொள்வதும் 6வது கார்டு. இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து குரோத்தா விழிப்புணர்வுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே போவோம், உங்கள் அவேர்னஸ் எங்கே குரோத் ஆகுங்கிற விழிப்புணர்வு புதிய தளம் 7வது கார்டு. ஸோ ஒரு தடவை தெளிவாக படிச்சிடுறேன். அப்போ உங்களுக்கு பறக்கும் பறவை திறவுகளில் மொத்தம் 7 கார்டு. அந்த 7 கார்டில் முதல் கார்டு இப்போது இங்கு, 2வது கார்டு எதிர்ப்பு, 3வது கார்டு அதற்குரிய செயல், 4வது கார்டு உள்ளுணர்வு, 5வது கார்டு உள்ளுணர்வுக்குரிய புத்தாலத்தனமான செயல், 6வது கார்டு ஓய்வுத்தன்மையும் ஏற்றுக்கொள்வதில் நிற்கின்றது, 7வது கார்டு இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் விழிப்புணர்வு புதிய தளமாக எதுக்கு போவீங்க, புதிய தளம். சரியா? இப்போ 10 விதமாக நான் இந்த சித்திச்சீட்டை பார்க்கறதுல மொத்தம் 10 விதம் பார்த்தோம். மொத்தம் நான் 12 விதம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப முக்கியமானது. மொத்தம் 30க்கு மேலே இருக்குது. ஸோ அதில் ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாத எளிமையான ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம பார்க்கக்கூடியதுங்க. அதில் 12 வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்ப்ரெட்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்க பலன் சொல்லும்போது தான் அந்த ஸ்ப்ரெட்லாம் சொன்னால் புரியும். இது புதுசாக வரவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது தான் செலக்ட் பண்ணி 12 ஸ்ப்ரெட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம 10 ஸ்ப்ரெட் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து 11வது கண்ணாடி திறவுகள். கண்ணாடிங்கிறது நம்மளுக்கு ஏத்தாப்புல நின்று நாங்கள் கண்ணாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியும். அந்த மாதிரி உறவு முறையில் உறவுகளில் அடுத்தவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கங்கிறது பல சமயங்கள் நம்மளை பற்றின உண்மையை நம்மளுக்கு உணர்த்தும். அந்த மாதிரி உணர்ந்ததுக்காக நாம் எப்படி இருக்கோம், அவங்க எப்படி இருக்கோம்னு எல்லா தளத்துலையும் பார்க்கறதுக்கு தான் இந்த கண்ணாடி திறவுகள். இதுக்கு மொத்தம் 12 கார்டு எடுப்போம். நீங்கள் முதல் கார்டு எடுக்கும்போது என்ன ஃபீல் பண்ணிக்கணும்னா, முதல் கார்டு உங்களுடைய உடலை ஃபீல் பண்ணிக்கணும். உங்கள் உடல் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி அந்த கார்டு என்னோட உடல் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி கண்ணை மூடி கையில் கார்டு எடுக்கணும். 2வது என்னுடைய இதயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி 2வது கார்டு எடுக்கணும். என்னுடைய மனம் எப்படி இருக்குன்னு 3வது கார்டு எடுக்கணும். அப்புறம் நான் உருவிக்கிறையிறது எப்படி இருக்கு,
நான் உருவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு 4வது கார்டு எடுக்கணும். ஸோ இப்போ என்னென்ன வரிசைன்னு நான் சொல்றேன். முதல் கார்டு உங்களுடைய உடல் எப்படி இருக்குன்னு எடுக்கணும். 2வது கார்டு உங்களுடைய இதயம் எப்படி இருக்குன்னு எடுக்கணும். 3வது கார்டு உங்களுடைய மனம் எப்படி இருக்குன்னு எடுக்கணும். 4வது கார்டு அவங்களுடைய எதிராளியுடைய அல்லது உங்களுடைய நண்பருடைய அல்லது கேர்ள் ஃப்ரெண்டுடைய அல்லது மனைவியுடைய யாரை பத்தி எடுத்தீங்களோ அவங்களுடைய உடல் எப்படி இருக்கு, உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உடல் எப்படி இருக்கு, உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இதயம் எப்படி இருக்குன்னு இருக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மனம் எப்படி இருக்குன்னு இருக்கும். ஸோ 6 கார்டு ஆச்சு. முதல் கார்டு உங்களுடைய உடல், 2வது கார்டு உங்களுடைய இதயம், 3வது கார்டு உங்களுடைய மனம், 4வது கார்டு அவங்களுடைய உடல், 5வது கார்டு அவங்களுடைய இதயம், 6வது கார்டு அவங்களுடைய மனம். அப்புறம் 7வது கார்டு 2 பேரும் உருகி கரைஞ்சா என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்குங்கிறது 7வது கார்டு, உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறது 7வது கார்டு. 2 பேரும் உருகினா மனமும் உடலும் இல்லாம ஒருத்தர் நட்பாலையோ அல்லது காதல்லையோ உருகினா உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறது 7வது கார்டு. சேர்ந்து இருப்பதனால உங்களுக்கு என்ன என்ரிச்மெண்ட் ஆறீங்க, என்ன வளர்றீங்கிறது சேர்ந்து இருப்பதன் ரசவாதம் 8வது கார்டு. அந்த சேர்ந்திருப்பதன் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்கிறது 8வது கார்டு. 9வது கார்டு இந்த மாதிரி சேர்ந்திருப்பதன் மூலமா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருக்கு, பாசிட்டிவ் இது மாதிரி சேர்ந்திருக்கிற இந்த உறவின் மூலமா உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு ஆசீர்வாதங்கள் 9வது கார்டு. 10வது கார்டு அவங்க உருவிக்கிறதன் மூலமா அவங்களுக்கு என்ன கிடைக்குதுங்கிறது 10வது கார்டு. இந்த மாதிரி சேர்ந்திருப்போம்னா அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்ன கிடைக்குங்கிறது 11வது கார்டு. அவங்களுக்கு இந்த உறவு மூலமா என்ன பாசிட்டிவ் நடக்குது 12வது கார்டு. ஸோ கண்ணாடி திறவுகோல்ல முதல் கார்டு உங்களுடைய உடல், 2வது கார்டு உங்களுடைய இதயம், 3வது கார்டு உங்களுடைய மனம், 4வது கார்டு அவங்களுடைய உடல், 5வது கார்டு அவங்களுடைய இதயம், 6வது கார்டு அவங்களுடைய மனம், 7வது கார்டு உருவிக்கிறதன் மூலம் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 8வது கார்டு சேர்ந்திருப்பதன் மூலமா ரசவாதம் நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க 8வது கார்டு. உங்களுக்கு பாசிட்டிவ் என்ன கிடைச்சிருக்குங்கிறது 9வது கார்டு. உருவிக்காதல் அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குங்கிறது 10வது கார்டு. சேர்ந்திருப்பதன் மூலமா அவங்க என்ன மாதிரி நிலைமாட்டம் அடைஞ்சிருக்காங்க சேர்ந்திருப்பது ரசவாதம் அவங்க என்ன மாதிரி இருக்காங்க சேர்ந்திருப்பது ரசவாதம் 11வது கார்டு. அவங்களுக்கு பாசிட்டிவா என்ன கிடைச்சிருக்குங்கிறது இந்த உறவின் மூலமா அவங்களுக்கு பாசிட்டிவா என்ன நடந்திருக்குங்கிறது 12வது கார்டு. ஸோ இதுதான் 12 கார்டு. ஸோ கண்ணாடி திறவுகோல்ல முதல் கார்டு உடல், 2வது கார்டு இதயம், 3வது கார்டு மனம், 4வது கார்டு திருப்பியும் உடல், 5வது கார்டு இதயம், 6வது கார்டு மனம், 7வது கார்டு உருவிக்கிறதல், 8வது கார்டு சேர்ந்திருப்பது ரசவாதம், 9வது கார்டு ஆசீர்வாதங்கள், 10வது கார்டு உருவிக்கிறதல் சேர்ந்து 11வது கார்டு சேர்ந்திருப்பது ரசவாதம், 12வது கார்டு ஆசீர்வாதங்கள். ஸோ இப்போ 11 விதமா நாம சித்தச்சுக்கு எப்படி பார்க்கறதுன்னு தரப்பு முறைகளை பார்த்தோம். இப்போ 12வது கடைசி நான் முக்கியம் நினைச்ச கடைசி முறை என்னென்னங்கிறது வாழ்க்கை சக்கரம் திறவுகோல். வாழ்க்கையில் இருக்க அத்தனை விஷயங்களையும் இந்த 13 கார்டுகள் குறிப்பிடும். இந்த 13 கார்டுகளில் நீங்கள் பார்த்துலாம். கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யாராவது வந்து கேள்வி கேட்டாங்க என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த 13 கார்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இந்த கார்டை நீங்கள் பார்த்து முடிச்சு இது பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சித்த பரப்பு முறைகள் இப்போ 13வது முறை என்னென்னா வாழ்க்கை சக்கரம். வாழ்க்கை சக்கரம் வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்துடலாம். என்னென்னா முதல் விஷயம் வந்து கார்டு எடுக்கிறவருடைய அடையாளம் என்னங்கிறது முதல் கார்டு, தொழில் என்னங்கிறது 2வது கார்டு, அவருடைய திட்டங்கள் என்னங்கிறது 3வது கார்டு, அவருடைய குடும்பம் எப்படி இருக்குங்கிறது 4வது கார்டு, அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குங்கிறது 5வது கார்டு, அவர் என்னென்ன முயற்சி பண்றாருங்கிறது 6வது கார்டு, அவருடைய உறவுகள் எப்படி இருக்குங்கிறது 7வது கார்டு, அவர் என்னென்ன ரகசியமா வச்சிருக்காரு அவருடைய ரகசியங்கள் என்னென்னங்கிறது 8வது கார்டு, அவருடைய வாழ்க்கையை முழுசா பார்த்தா எப்படி தெரியுதுங்கிறது 9வது கார்டு, அவர் தன்னுடைய கௌரவமா எதை நினைக்கிறாருங்கிறது 10வது கார்டு, அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது 11வது கார்டு, அவர் எதை சரணடைஞ்சா எதை விட்டா எதை வந்து
உங்களுக்கு அர்ப்பணிச்சா அவர் வாழ்க்கையில உயரலாங்கிறது 12வது கார்டு. ஒரு குருவுடைய பார்வை, ஒரு அவர் வளரணும்னு நினைக்கிற ஆளுடைய பார்வை பார்வையில அவர் வாழ்க்கைய பார்த்தா, அவர் வந்து வளர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வாழ்க்கையே சொல்றாரு. பார்வை வாழ்க்கையே நீ வளர்றதுக்கு இதை பண்ணுன்னு சொல்ற மாதிரி சொல்றருடைய குருவோட அவர் குருவா யார் நினைக்கிறாரோ அவங்களோட பார்வை என்ன சொல்லுதுங்கிறது 13வது கார்டு. ஸோ முதல் கார்டு அடையாளம், 2வது கார்டு தொழில், 3வது கார்டு திட்டங்கள், 4வது கார்டு குடும்பங்கள், 5வது கார்டு மாற்றங்கள், 6வது கார்டு முயற்சிகள், 7வது கார்டு உறவுகள், 8வது கார்டு ரகசியங்கள், 9வது கார்டு தொலைதூர பார்வை, 10வது கார்டு கௌரவம், 11வது கார்டு எதிர்காலம், 12வது கார்டு சரணடைதல், 13வது கார்டு குருவின் பார்வை. இப்போ மொத்தம் 13 விதமா தார் கார்டை பரப்பி பார்க்கலாம். ஒரு கார்டை எடுத்து பார்க்கலான்னு பார்த்தோம். கார்டு எடுத்து பார்க்கறதுல மொத்தம் 13 வகை பார்த்தோம். 30 வகைக்கு மேல இருக்கு. முக்கியமான வகைகளை 12 வகைகளை குறிச்சோம். 13 கார்டு 12 வகைகளான வகையை நாம் பிரிச்சு பார்த்தோம். இதுல நீங்க ஒருத்தர் வந்து பலன் கேட்கிறாருன்னா முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவருடைய கேள்வி என்ன, அவர் எதை பத்தி கேட்கிறாரு, அவர் அதை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி விரிவா தெளிவா கேட்க சொல்லுங்க. அவருடைய அவர் உங்ககிட்ட கேட்டாருன்னா இல்லை நினைச்சுக்கிட்டாருமே விரிவா தெளிவா இதைத்தான் நான் கேட்கிறேங்கிறது தெளிவா இருக்க சொல்லுங்க. அவருடைய கேள்வி தெளிவா இருந்தால் தான் நமக்கு பதில் தெளிவா வரும் கார்டில். ஸோ கேள்வியை தெளிவா கேட்க சொல்லுங்க. இல்லை அவரை தெளிவா கேட்குற வரைக்கும் திருப்பி கேள்வி கேளுங்க. இல்லை முடியல, அவரால் என்னன்னு தெரியல, எனக்கு எப்படி தெளிவா கேட்குறதுன்னு தெரியலன்னா இந்த கேள்வி அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னே ஒரே ஒரு கார்டு எடுங்க. அந்த கார்டில் என்ன வருதோ அதை வச்சு உங்க கேள்வி இதுதான்னு சொல்லுங்க. இது கேள்வி தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது முதல் பாயிண்ட். ஸோ நீங்க பலன் சொல்ல போறதுல மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கு. அதுல முதல் பாயிண்ட் அவருடைய கேள்வி, அவர் எதை பத்தி கேள்வி கேட்கிறாங்கிறது ஒரு முனை. 3 முனை இருக்கு. முக்கோணம் தான் இந்த பலன் சொல்றதுங்கிறது, முக்கோணம் தான். அதுல ஒரு முனை வந்து அவருடைய கேள்வி, அவர் எதை பத்தி கேட்கிறாருங்கிறது ஒரு முனை. 2வது அவர் கார்டு எடுத்ததுல என்னென்ன கார்டு வருது, அந்த கார்டுக்கு என்ன பலன், அந்த சித்தர்ச்சீட்டுக்கு என்னென்ன பலன் இருக்கு, அந்த பலன்கள்ல அந்த சித்தர்ச்சீட்டு இருக்கிற பலன்கள்ல அவருடைய கேள்விக்கு எந்தெந்த விஷயங்கள் பொறுத்ததோ அதை மட்டும் சொல்லுங்க. ஸோ அந்த கார்டுடைய அர்த்தங்களையும் அவருடைய கேள்வியும் மட்டும் கம்பைன் பண்ணி அந்த கேள்விக்கு இந்த கார்டில் என்னென்ன பதில் இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க. மற்றதெல்லாம் எடிட் பண்ணிடுங்க, சொல்லாதீங்க. இது சொல்லும்போது அவருடைய கேள்விக்கு சம்பந்தமானது மட்டும் சொல்லுங்க. அப்போ அவருடைய கேள்வியின் ஒரு முனை, இந்த கார்டில் அதுக்கு அந்த கேள்வி சம்பந்தமா என்ன வந்திருக்கோ அந்த பதில் 2வது முனை. ஸோ இந்த கார்டு ஒரு முனை, இந்த கார்டில் அவருடைய கேள்வி ஒரு முனை, அவருடைய கேள்வி சம்பந்தமா இந்த கார்டில் என்ன வந்திருக்கோ அது 2வது முனை. 3வது முனை என்னன்னா, இப்போ ஸ்ப்ரெட்ஸ் பார்த்தோம் இல்லையா, எப்படி சீட்டை பரப்பிக்கிறது, இந்த பரப்பு முறைகள்ல எந்த ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்றீங்க, அந்த ஸ்ப்ரெட்ல அந்த கார்டுக்கு என்ன அர்த்தம், ஆக இந்த ஸ்ப்ரெட்ல என்ன அர்த்தங்கிறது 3வது முனை. முதல் முனை கேள்வி, 2வது முனை நீங்க எடுக்கிற அவர் எடுக்கிற சித்தர் சீட்ல அவருடைய கேள்விக்கு என்ன பதில் இருக்குங்கிறது 2வது முனை. அதே மாதிரி அவரு என்ன ஸ்ப்ரெட் யூஸ் பண்றோமோ அந்த ஸ்ப்ரெட்ல அந்த கேள்விக்கு சம்பந்தமா வந்திருக்க சித்தர் சீட்ல அது அந்த ஸ்ப்ரெட்ல அந்த கார்டுக்கு என்ன அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்கிறாரு. அப்ப வந்து எஸ் நோ கார்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 7 கார்டு எடுக்கிறீங்க, உள்ளும் புறம் 3 கார்டு இருக்கு. அவருக்கு திருமணம் ஆகுமான்னு கேட்கிறாரு, எல்லாம் தடையா இருக்கு, இதான் இருக்கு. அப்ப அவரு எடுத்திருக்கிற 7 கார்டுலையுமே திருமணம் சம்பந்தமா என்னென்ன பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் சொல்லணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அவருடைய கேள்வியை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த 7 கார்டுலையும் திருமணம் சம்பந்தமா என்னென்ன சொல்லியிருக்கோ அதை சொல்லியாச்சு. ஆனா என்னன்னா, அந்த ஸ்ப்ரெட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அறியாத உங்களுக்கு உள்ளும் புறமுள்ள
உங்களுக்கு வந்து வெளிப்புற பாதிப்புகள் என்ன? வெளிப்புற பாதிப்புகளா அந்த வந்திருக்கிற கார்டுல வெளிப்புற பாதிப்புகள்னு ஒரு கார்டு வந்திருக்கு இல்லையா? அந்த வெளிப்புற பாதிப்புகள்ல இவருடைய கேள்வி சம்பந்தமான விஷயங்கள் எது எதுன்னு எடுத்துக்கங்க. அதுல எதை வெளிப்புற பாதிப்புன்னு சொல்ல முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்க. ஸோ வெளிப்புற பாதிப்பா இந்த கார்டு வந்திருக்கு. அப்போ இந்த கார்டை நீங்க பார்க்கும்போது இந்த கேள்வி வச்சுக்கணும். கல்யாணத்தை பத்தி கேட்கிறான்னு கேள்வி வச்சுக்கணும். அப்புறம் இதுதான் வெளிப்புற பாதிப்புன்னு நினைச்சுக்கணும். அப்ப வெளிப்புற பாதிப்பா இந்த கார்டு வந்திருக்கு. அப்ப வெளிப்புற பாதிப்பா இந்த கார்டை நீங்க அர்த்தப்படுத்துனீங்கன்னா எப்படி அர்த்தப்படுத்தணும் அதை அர்த்தப்படுத்திக்கிட்டு அதுல கல்யாண சம்பந்தமா என்ன கம்பெனி இருக்கோ அதை சொல்லணும். இப்ப உள்புற பாதிப்புன்னு ஒண்ணு வந்துன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வெளிப்புற பாதிப்புன்னு ஒண்ணு வந்ததுன்னா அதே கார்டு உள்புற பாதிப்புன்னு வந்ததுன்னா வெவ்வேறு அர்த்தமாகும். ஏன்னா ஒரே விஷயம் இந்த பக்கம் இந்த ஸ்ப்ரெட்ல அதாவது பரப்பு முறைகள்ல இந்த பக்கம் வந்தா ஒரு அர்த்தமாகும். 1வது காடை வந்தா ஒரு அர்த்தமாகும். 4வது காடை வந்தா ஒரு அர்த்தமாகும். 7வது காடா வந்தா ஒரு அர்த்தமாகும். 13 கார்டுல ஒரே கார்டு அடையாளமா வந்தா ஒரு அர்த்தமாகும். தொழில்ல வந்தா ஒரு அர்த்தமாகும். குடும்பத்துல வந்தா ஒரு அர்த்தமாகும். ஸோ எந்த இடத்துல கார்டு வந்திருக்கு, பரப்பு முறைகள்ல எந்த இடத்துல கார்டு வந்திருக்குங்கிறத பொறுத்து அர்த்தம் மாறுபடும். அதே மாதிரி அவருடைய கேள்விக்கு ரிலேட்டிவா எப்படி இருக்குங்கிறதும் மாறுபடும். அவருடைய கேள்விக்கு இந்த கார்டு எப்படி ரிலேட் ஆகுது, அது தவிர அந்த பரப்பு முறைகள்ல எந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ நான் மூணு என்னன்னா அவருடைய கேள்வி என்னங்கிறது ஒரு முனை, இந்த சித்துச்சீட்டுல அவருடைய கேள்விக்கு இந்த சித்துச்சீட்டு என்ன வந்திருக்குங்கிறது 2வது முனை, அந்த சித்துச்சீட்டுடைய அர்த்தங்கள் 2வது முனை, பரப்பு சித்துச்சீட்டு பரப்பு முறைகள்ல என்ன அர்த்தம் போட்டிருக்கு, என்ன விஷயத்துக்காக இந்த பரப்பு முறைகள்ல என்ன விஷயத்துக்காக இந்த கார்டு வந்திருக்குங்கிறது 3வது முறை. இந்த 3 முனையும் சேர்த்து சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். ஸோ இப்படித்தான் நீங்க வந்து சொல்லணும். அது சொல்லுங்க. தப்பு ரைட்டுங்கிறது கவலைப்படாம இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவர்கள், நண்பர்கள், குடும்பத்தார்கள், ரிலேட்டிவ்ஸ் யார் கிடைச்சாலும் உங்களுக்கு நான் பலன் சொல்றேன். நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க, நான் பலன் சொல்றேன். இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணுங்க. ஒரு 3 மாசம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கேள்வி இருந்தா பார்க்கலாம். அப்புறம் நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த விஷயம் பார்க்க போறோம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து ம், இது பண்ணணும். ம், நம்ம வந்து ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? அந்த ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் என்னன்னு பார்க்க தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ம், ம், ரூல்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். சரியா? இந்த ரூல்ஸை மட்டும் பார்க்க போறோம். எப்படி எடுக்கணும், இந்த இது எப்படி எடுக்கணுங்கிறது ரூல்ஸ் இருக்கு. ம், வரேன். என்னன்னா இந்த ரூல்ஸ் இருக்கு. எப்படி இது பண்ணணும் கிடைச்சது. என்ன ரூல்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, பிசிசிசி கணிப்பாளர் என்னென்ன பண்ணணும், எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணும்னு இருக்கு. என்ன பண்ணணும்னா ஒரு 10 விதிமுறை இருக்கு. ஒரு மார்பளவு உயரம் கொண்ட மரம் அல்லது பிளாஸ்டிக் அல்லது கல்லோ மரமோ பிளாஸ்டிக்கோ இது மேஜர் தான் உங்களுக்கு சித்தச்சீட்டை பார்க்கணும். டார்க் கார்ட்ஸை பார்க்கணும். அதே மாதிரி வெறும்
தரையில் கண்டிப்பாக சித்தச்சீட்டுகளை பரப்பக்கூடாது. ஒன்றா நீங்கள் வந்து ஒரு துணியை விரிக்கணும். என்ன கலர் துணின்னா ஒன்றா மேஜையில் மரம், பிளாஸ்டிக், கல் மூணில் ஏதோ ஒரு மேஜை மார்பளவுக்கு வச்சுக்கிட்டு அதில் சிகப்பு, பச்சை, நீலம் மூணில் ஏதோ ஒரு கலரில் இருக்கிற பட்டு துணி தான் வைக்கணும். சிகப்பு, பச்சை, நீல கலரில் இருக்கிற பட்டு துணியை விரித்து அதன் மேலே தான் சித்தச்சீடியில் பரப்பணும். அப்புறம் தான் பழங்களுக்கு எடுக்க சொல்லணும். வெறுந்தரையில் கண்டிப்பாக சித்தச்சீடியில் பரப்பக்கூடாது. வெறுந்தரையில் உட்காந்து கீழே உட்காந்துட்டு பண்ணக்கூடாது. மேஜையில் தான் பண்ணணும். அதுவும் நீல வண்ணம், சிகப்பு வண்ணம், பச்சை வண்ணம் ஏதோ ஒரு வண்ணத்தில் தான் வந்து விரித்து பண்ணணும். கண்டிப்பாக பட்டு துணி தான் விரிக்கணும். அடுத்து 2வது விதிமுறை என்னன்னா, இடது கை வலது மூலையின் கட்டுப்பாட்டில் இருப்பது. அதனால இடது கை வலது மூளையோடது, வலது கை இடது மூளையோடது. வலது மூளைங்கிறது நம்மளுக்கு உள்ளுணர்வு, உணர்ச்சிகள், உணர்வுகள் இந்த விஷயங்களை கையாளுறது வலது மூளை. அதனால பரப்பி வச்சுட்டு அந்த சிட்டுகள் எடுக்கும்போது இடது கையில தான் எடுக்கணும். இடது கை வலது மூளையோட கனெக்ட் ஆகிறதுனால உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாமே இடது கை தான் ஃபீல் பண்ணணும். அதனால இடது கை மூலமா தான் சித்தச்சீட்டுகளை எடுக்கணும். சித்தச்சீட்டுகளை எடுக்கும்போது இடது கையால் தான் எடுக்கணும். 3வது பாயிண்ட்டு, பழங்களுக்கான சித்தச்சீட்டு எடுக்கும்போது நீங்கள் எந்த கேள்விக்கு விட தேடுறீங்களோ அந்த கேள்வி மனசில் வச்சுக்கிட்டு தான் சித்தச்சீட்டு எடுக்கணும். அப்போ தான் கரெக்டான பதில் சித்தச்சீட்டுன்னு கிடைக்கும். அதனால் சித்தச்சீட்டு எடுக்கும்போது இடது கையில் அந்த கண்ணை மூடிட்டு அந்த சித்தச்சீட்டு எடுக்கும்போது கண்ணை மூடிட்டு தான் எடுக்கணும். கண்ணை மூடிட்டு இடது கையில் ஃபீல் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நீங்கள் என்ன கேள்விக்கு இந்த சித்தச்சீட்டு எடுக்கணும் அந்த அந்த கேள்வி உங்கள் மனசில் இருக்கணும். அந்த கேள்விகளே இல்லாமல் சும்மா ஒரு சித்தச்சீட்டு எடுத்தீங்கன்னா அது சரியான பதில் கிடைக்காது. உங்களுக்கு தப்பான பதில் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்து 4வது பாயிண்ட்டு, இந்த டாரட் கார்ட்ஸை சித்தச்சீட்டுகளை சுத்தமான இடத்துல மட்டும்தான் வைக்கணும். அடுத்தவங்க கையில் கொடுக்கக்கூடாது. சித்தச்சீட்டுக்கும் நமக்கும் டாரட் கார்ட்ஸுக்கும் நமக்கும் ஒரு ஃபீலிங்ஃபுல் கனெக்ஷன் இருக்கணும். அந்த ஃபீலிங்ஃபுல் கனெக்ஷன் டாரட் கார்ட்ஸுக்கும் நமக்கும் சித்தச்சீட்டுக்கும் நமக்கு இருக்கிற ஃபீலிங்ஃபுல் கனெக்ஷன் ரொம்ப முக்கியமானது. பழம் வரும்போது சம்மணம் போட்டு உட்காரக்கூடாது. சம்மணம் போட்டு கால்கள் கொடுத்து அவசி உட்காரக்கூடாது. காலை கொடுத்து அவச்சு உட்காரக்கூடாது. காலை நேராக வச்சு நீட்டாக வச்சு தான் உட்காரணும். இது ஒன்றும் உட்காரக்கூடாது. சரியா? அப்புறம் நம்ம ரொம்ப எமோஷனலாக இருக்கும்போது சித்திச்சு எடுக்கக்கூடாது. பலன் பார்க்கக்கூடாது. கோபம், டயர்ட்னஸ்ஸு, அதிக வெறுப்பு அப்படி நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும்போது சித்திச்சுட்டு பலன் பார்க்கக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் வரும், நல்ல பாயிண்ட்ஸ் வராது. அதனால் நெகட்டிவ் ஃபீலிங்ஸோ அல்லது டயர்ட்னஸோ இருக்கும்போது இல்லை ஹேட் இருக்கும்போது நீங்கள் பலன் பார்க்கலாம். ரொம்ப பாசிட்டிவாக தான் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது தான் நீங்கள் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கும்போது தான் பலன் பார்க்கணும். அதே மாதிரி மனசில் யோசனை இருக்குது, மனசில் கவலை இருக்குது, இல்லை மனசில் ரொம்ப என்னவோ தெரியல ரொம்ப தொந்தரவாக இருக்குது, இல்லை ஃபீலிங் சரியில்லை அப்படின்னா அந்த ஃபீலிங் சரியில்லாத நேரத்தில் நம்ம சித்திச்சு எடுக்கவே கூடாது. ஃபீலிங் சரியில்லாத நேரத்தில் இந்த கேள்விகளுக்கு பதில் வேணால் இது பண்ணாங்க ஒழிய என்ன கேள்வின்னு தெரியல, என்னன்னு தெரியல, சும்மா பிரச்சனையாகவே கவலையாகவே இருக்குது, நிம்மதியாகவே இல்லைங்கிற, என்னன்னு தெரியாமல் நிம்மதியாக இல்லைங்கிற சலனமாக இருக்கிற நேரத்தில், மனசு சலனம் இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக சித்திச்சுட்டு எடுக்கக்கூடாது.
இது 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட், பலங்கேற்பவருக்கு நல்ல வழிகாட்டியா நம்ம சரி அவர் வந்திருக்காருன்னா பிரச்சனை தீர்றதுக்காக வந்திருக்காரு, நம்மகிட்ட தீர்வு கேட்டு வந்திருக்காரு, கண்டிப்பா நம்ம தீர்வு நம்பிக்கையை நீங்க முதல்ல வச்சுக்கணும். நாம அவருக்கு வழிகாட்ட போறோம், நல்ல வழிகாட்ட போறோம் நம்பிக்கையை உங்களுக்கு இருக்கணும். உங்களை நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா ஃபீல் பண்ணிக்கணும். அப்பதான் நீங்க கரெக்டான பலனை சொல்ல முடியும். 9வது, இந்த சித்தச்சீட்டுகள் மூலம் பார்க்கறது நாம் இல்லை, நம்மள மூலமா அவருக்கு என்ன பலன் யார் பார்க்கறாங்களோ அவங்களுக்கு என்ன பலன் போய் சேரணுமோ, என்ன விஷயம் போய் சேரணுமோ அது நம்ம வழியா போய் சேருது அப்படின்னு நாம் வெறும் கல்வியாக இருக்கோம் அப்படின்னு மட்டும் feel பண்ண நாம் வந்து என்னன்னா இந்த பிரபஞ்சம் அவர்கிட்ட பலன் சொல்லி கேட்கறதுக்கு யார் வந்திருக்காங்களோ அவங்கள்ட்ட எதை சொல்ல விரும்புது அதை நம்ம மூலமா சொல்லுதுன்னு ஃபீல் பண்ணி நாம் முடிஞ்சதை கல்வி வச்சுட்டு நம்ம ஈகோ இல்லாமல் ஏதோ ஒரு டூல் வாழ்க்கையை வந்து நம்ம டூலாக பயன்படுத்தி அவருக்கு பலன் சொல்றதா ஃபீல் பண்ணி சொல்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஒவ்வொரு முறை நீங்க வந்து டாக்டரை பார்க்க போறீங்கன்னா மைண்டை கிளியர் பண்ணிட்டு எந்த உங்களுடைய சொந்த யோசனைகளோ சொந்த எண்ணங்களோ சொந்த உணர்வுகளோ சொந்த உணர்ச்சிகளோ எதுவுமே இல்லாம உங்களை நீங்க சுத்தமா காலியாக்கிட்டு நீங்க ஒண்ணுமே இல்லாம ஆனதுக்கப்புறம் நீங்க மௌனமானதுக்கு அப்புறம் உங்களுடைய சொந்தமான எண்ணங்களோ உங்களுடைய உணர்ச்சிகளோ உங்களுடைய உணர்வுகளோ எதுவுமே இல்லாம ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு பார்த்தீங்கன்னா அது கரெக்டா வாழ்க்கை வந்து ரொம்ப கவனம் அவருக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு தான் சிரிச்சுட்டு பார்க்க ஆரம்பிக்கும். உங்களுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் எண்ணங்கள் மூடு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு தான் ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டு தான் இந்த சிரிச்சுட்டு பார்க்க ஆரம்பிக்கும். இதுதான் 10 ரூல்ஸ். 10 ரூல்ஸ் என்னென்னா 10 ரூல்ஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்பளவு உயரம் கொண்ட மரம் அல்லது பிளாஸ்டிக் அல்லது கல் மேஜியில் சிவப்பு அல்லது பச்சை அல்லது நீலவர்ண வெல்வெட் அல்லது பட்டு துணியை விரித்து அதன் மேல் சித்தச்சீடுகளை பரப்பி சித்தச்சீடுகளை பலங்கற்பவை எடுக்க சொல்ல வேண்டும். பெருந்தரையில் கண்டிப்பாக சித்தச்சீடுகளை பரப்பக்கூடாது. ஓகேவா? அப்புறம் இடது கை வலது மனதின் கட்டுப்பாட்டில் இருப்பது. உணர்வுகள் உணர்ச்சிகள் மற்றும் உள்ளுணர்வு போன்ற விஷயங்களை கையாள்வது வலது மூளைதான். எனவே பரப்பி வைத்த சித்தச்சீட்டுகளிலிருந்து பலன்களுக்கான சித்தச்சீட்டுகளை எடுக்கும்போது இடது கையால் தான் எடுக்க வேண்டும். 3வது பாயிண்ட், பலன்களுக்கான சித்தச்சீட்டுகளை எடுக்கும் போது நீங்கள் எந்த கேள்விக்கு விடை தேடுகிறீர்களோ அந்த கேள்வியை மனதில் இருத்தி கொண்டு சித்தச்சீட்டுகளை எடுப்பது இன்றியமையாதது. அப்போதுதான் உங்கள் கேள்விகளுக்கு சரியான பதில் சித்தச்சீட்டிலிருந்து கிடைக்கும். 4வது பாயிண்ட், சித்தச்சீட்டுகளை சுத்தமான இடத்தில் மட்டுமே வைக்க வேண்டும், பிறர் கைகளில் கொடுக்கக்கூடாது. சித்தச்சீட்டுகளுக்கும் நமக்கும் ஒரு இணக்கம் இருப்பது இன்றியமையாதது. 5வது பாயிண்ட், பலன் கூறும்போது கால்களை குறுக்காக வைத்து அமரக்கூடாது. 6வது பாயிண்ட், கோபம், அதிக மனசோர்வு, வெறுப்பு உள்ள நேரங்களில் கண்டிப்பாக சித்தச்சீட்டு பலன் பார்க்கக்கூடாது. தேவையற்ற எதிர்விளைவுகளை தவிர்க்க இது உதவும். 7வது பாயிண்ட், மனதில் சலனம் ஏற்படுத்தும் நாட்களில் சித்தச்சீட்டுகளை எடுப்பதை தவிர்க்கவும். மனதில் சலனம் உள்ள நேரங்களில் சித்தச்சீட்டுகளை எடுக்கக்கூடாது. சரியான பலனை அந்த நேரத்தில் நம்மால் பார்க்க இயலாது. 8வது பாயிண்ட், பலன் கேட்பவருக்கு ஒரு நண்பனாக, ஆலோசகராக, குருவாக, நல்ல வழிகாட்டியாக நம்மை உணர வேண்டும். 9வது பாயிண்ட், இந்த சித்தச்சீட்டுகளை பார்த்து பலன் சொல்லும் போது பிரபஞ்சம் அல்லது இறைவன் அல்லது வாழ்வு வந்திருப்பவருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை நம் மூலம் பலனாக சொல்வதாகவும் நாம் வெறும் கருவி மட்டுமே என்பதையும் உணர வேண்டியது அவசியம். 10வது பாயிண்ட், ஒவ்வொரு முறையும் சித்தச்சீட்டுகளை பார்த்து பலன் சொல்ல துவங்கும் ஒரு 5 நிமிடம் தியானம் செய்து மனதை காலியாக்கிக் கொள்வது அவசியம். இதுதான் வந்து சித்தச்சீட்டு பார்க்கறதுக்குரிய ரூல்ஸ். ஸோ நாம் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டா என்ன இப்போ பார்த்துருக்கோம்னா இப்போ இது பார்த்துருக்கோம், சித்தச்சீட்டு எப்படி எல்லாம் எடுக்க முடியுங்கிற எடுக்கிற முறையை பார்த்துருக்கோம். மொத்தம் 30 முறைக்கு மேலே இருக்கு. அதில் சிம்பிளான எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிற எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய 12 வகைகளை மட்டும் செலக்ட் பண்ணி பார்த்துருக்கோம்.
12 பரப்பும் சித்தி பரப்பு மட்டும் பார்த்துருக்கோம். அது தவிர சித்தி சொல்றவர் பலன் சொல்றவர் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் 10 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கிற கண்டென்ட் இன்னைக்கு. இது தமிழ் டாட்டு பரப்பு முறைகள் 8 தமிழ் டாட் கிளாஸ் 8. இது தமிழ் டாட் கிளாஸ் 8. அதனால எல்லாம் வந்து அதனால இவ்வளோதான் கிளாஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் நான் வந்து இதே கிளாஸை நான் வந்து நாளையிலிருந்து லைவில் எடுக்கிறேன் யூடியூப்ல. என்னுடைய தமிழ் சித்தச்சிட்டுங்கிற யூடியூப் சேனலில் லைவ் எடுக்கிறேன். அங்கே வந்து உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை இதே லெசனை தான் திருப்பி எடுக்க போகிறேன். பட் நீங்கள் சந்தேகம் கேட்கறதுக்காக திருப்பியும் ஒவ்வொரு லெசனாக எடுக்க போகிறேன். ஏன்னா யூடியூப்பில் வர்ற மக்களுக்காகவும் இதை எடுக்க போகிறேன். அதனால் அங்கே வந்து உங்கள் சந்தேகங்கள் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் மீட் பண்ண முடியல, இது பண்ண முடியல, என்னை மீட் பண்ண முடியல, இதில் அது இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்காதீங்க. நான் வந்து அநேகமாக நாளையிலேருந்து கொஞ்சம் லேட்டாக 8 to 9 எல்லாமே 8:30 to 9:30 லைவ் வருவேன். அல்லது 9 to 10 அந்தந்த நேரம் நான் முன்னாடியே வந்து ஃபேஸ்புக்கில் போடுறேன், விளம்பரம் போடுவேன். அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் வருவேன், லைவ் வருவேன். இந்த கிளாஸ் முடிவு வரைக்கும் டெய்லி வருவேன். ஸோ கிளாஸ் முடிஞ்சது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், நேசத்துடன் நன்றி.